ஹாய் ஹலோ வணக்கம். இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து என்னென்ன புது மொபைல்லாம் வந்து இங்கே லான்ச் ஆக போகுதுன்றதை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பொறுத்த முன்னாடி நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருந்து பிகேடி தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா OnePlus தரப்புலேருந்து வெளியாகிருக்க OnePlus 70 Pro. இந்த மாதம் தான் வந்து OnePlus 70 வந்து லான்ச் ஆகிடுச்சு. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 2க்குள்ளே வந்து OnePlus 70 Pro வந்து லான்ச் ஆக போகுது. குறிப்பிட்டு சொல்லணும், அந்த 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே வந்து இல்லை மெயின்டைன் பண்ண போகிறாங்க. அதாவது லிக்விட் AMOLED டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் மோட்டரைஸ் பாப்அப் கேமரா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டாடுறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்னொரு புதிய விஷயம் வந்து இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 855+ ப்ராசர் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாகவே இருக்கும். இந்த ஃபோன் வந்து கூடிய விரைவில் வந்து லான்ச் ஆக போது. லான்ச் ஆகணும்னு இது ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் கண்டிப்பாக பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் தரப்புலேருந்து ரொம்ப நாளாக வெளியாகும் சொல்லிட்டு இருக்கேன் சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் சொல்லலாம். பட் டியூரபிலிட்டி பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து வெளியிடுறாங்க. ஆனாலும் இந்த ஃபோனில் நிறைய இனோவேட்டிவ் விஷயம் வந்து கொண்டாந்துருக்காங்க. ஃபியூச்சரில் நிறையவே வந்து மாற்றம் வரப்போகுது. அதே மாதிரி இந்த ஃபோன் இந்தியா லான்ச் ஆக போகுது. இதில் வந்து குறைந்த யூனிட் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஒரு ஏறக்காரம் வந்து ஒரு 2000 யூனிட் தான் வந்து லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ப்ரீ ஆர்டர் பண்ணி தான் வாங்கிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதோட விலையிட்டு பார்க்கல சுமார் 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து இதோட விலை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விலைக்கு இந்த ப்ராடக்ட் வர்த்தா இல்லையான்னு தெரியல. பட் ஃபியூச்சர் ஃபோன்ஸான ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் வந்து நிறையவே டியூரபிளாகவும் இன்னும் நல்லா வந்து ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணி கொண்டு வருவாங்கன்றது எதிர்பார்க்கலாம். அடுத்த பார்க்க ஒரு ஃபோன் பார்த்தீங்கன்னா இது வந்து கேமிங் ஃபோன் சொல்லலாம். இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நிறையவே கேமிங் ஃபோன்ஸ் வந்து வெளியாகிட்டு இருக்கு. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ROG ஃபோனுக்கே வந்து ஒரு நல்ல காம்படிட்டர் சொல்லலாம். அதுதான் வந்து நூபியா தரப்புலேருந்து வெளியாக போகிற Nubia Red Magic 3S. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டீரியோ சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே உள்ள ஸ்னாப்ட்ராகன் 855+ ப்ராசர் மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இன்டெகிரேட்டட் கூலிங் இது விஷயம் அது மாதிரி நிறைய மெத்தட் வந்து கொண்டு வந்துருக்காங்க. கேமிங் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். அதே மாதிரி இதோட பெரிய சிறப்பு சொல்லலாம். இந்த ஃபோனோட விலைன்னு பார்க்கும்போது இது இந்தியா லான்ச் ஆகும்போது ஏறத்தாழ ஒரு 37,000 35,000 அந்த சைஸ் செக்மெண்ட்டுக்கு கொண்டாடுறாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ரொம்பவே வர்த்து தான் சொல்லணும் ஒரு கேமிங் செக்மெண்ட்டில். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்க ஒரு பெரிய கிளியரான ஃபோன் தான் சொல்லணும், Redmi Note 8 Pro. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தாறுமாறானதாக ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து Helio G90T அப்படிங்கிற ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலியம் வந்து கேமிங் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இந்த ஸ்டட்டஸ் லேக் இல்லாமல் ஹை ஃப்ரேம் ரேட்ஸுக்கு அல்ட்ரா செட்டிங்ஸில் விளையாட முடியுது. ஸோ ரொம்ப சூப்பரான விஷயம். பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது தான் சொல்லி பில்டர் டிசைன் எல்லாமே வந்து ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கு இருக்கிற ஒரு மொபைலுக்கு ஏற்ப கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி பின்னாடி வந்து குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லலாம். ஸோ ஃபோன் பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஃபோன் கூடிய விரைவில் இந்தியாவில் வந்து லான்ச் ஆகும். அதுவும் லான்ச் ஆகையில் விலை வந்து ரொம்ப அக்ரெசிவாக ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 14,000 அப்படிங்கிற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோனை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்க இன்னொரு கில்லர் ஃபோன் தான் சொல்லணும். Realme தரப்பில் வந்து வெளியாக போகிற Realme X2. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 730G ப்ராசர் கொண்டு வந்திருக்கும் போது இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து Redmi K20க்கு வந்து ஒரு நல்ல காம்படிட்டராக இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து குவாட் கேமரா செட்டப், பிரைமரி வந்து 64 மெகாபிக்சல் கேமரா, சூப்பர் AMOLED டிஸ்பிளே, மோட்டரைஸ் பாப்அப் கேமரா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வராங்க. ஃபோன் பார்க்குறதுக்கு தாறுமாறாகவே இருக்குது. ஸோ இந்த ஃபோனை வந்து ப்ரைஸ் வந்து ஒரு அக்ரெசிவாக 19,000 அப்படி கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்க ஒரு ப்ரீமியம் ஃபோனாகவே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவோ தரப்புலேருந்து வெளியாக போகிற Vivo V17. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா Vivo V17 Proவோட ஒரு லைட்டர் வெர்ஷனே சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா பாப்அப் கேமராக்கு பதிலாக முன்னாடி வாட்டர் ட்ராப் வாட்ச் கொடுத்து அதில் வந்து கேமரா கொடுக்க போகிறாங்க. ஃபோன் பார்க்கறதுக்கு தாறுமாறாக இருக்கும். சிவில் ஸ்பெசிஃபிகேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் வந்து கொண்டாந்துருக்காங்க. ஃபோன் கொஞ்சம் யூனிக்காக ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்க ஒரு நல்ல ஃபோனே சொல்லலாம். இந்த ஃபோனோட விலை ஏறத்தாழ வந்து ஒரு 20,000 ரூபாய்க்குள்ளது வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த விலைக்கு விவோ தரப்பில் இருக்க ஒரு நல்ல ஃபோனே இது சொல்ல முடியும். நம்ம தரப்பில் கடைசியாக பார்க்க போகிற ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா Asus ROG Phone 2. இந்த ஃபோனில் இருக்க பெரிய சிறப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு ஃபோன் தான் சொல்லணும். ஏன்னா டிஸ்பிளே வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள 855+ ப்ராசர் ப்ளஸ் வந்து கூலிங் சிஸ்டம் ரொம்பவே நிறையா கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. 10,000 வரைக்கும் வந்து இதில் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோன் பார்க்கறதுக்கு தாறுமாறாக இருக்குது. இந்த Asus ROG Phone 2 வந்து கூடிய வரையில் இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த வீடியோவில் வந்து அக்டோபர் வருஷம் வெளியாக போகிற ஃபோன்ஸை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இதில் ஏதாவது ஃபோனை விட்டுருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதை பற்றி நான் ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு இருக்கிறதுக்குலாம் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறது பிகேடி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.